ஏம்மா இப்போ பார்த்தீங்கன்னா சாயங்காலம் டீ போட்டுட்ருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் காலேஜ் முடிஞ்சு வந்தாச்சு. சாப்பிடுதீங்களா டீ குடிக்கலாம் அப்படின்னு சாப்பிட்டுட்டு டீ குடிக்கும் அப்படின்னாவ. சரி அப்படின்னா ஏன்னா காலையில் இருந்து புளியோதரை இருக்குது பற்றிலாம் அதனால் கண்டிப்பாக சாப்பிடுவா. புளியோதரைனா பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி சாப்பிட்டு அரை கிளாஸ் டீயை குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இந்த பாலை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பாத்திரம்லாம் கறி பிடிச்சிருது. அப்புறம் கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா. அதனால் என்ன பண்ணுவேன், சிம்மிலே வச்சுருவேன். சிம்மில் வச்சாக்கா அது கொஞ்சம் கொதிக்க லேட்டாகும் தான், அதனாலும் பரவாயில்ல, கழுவுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் சிம்மில் வச்சுருக்கேன். இந்த புதினா கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு 9 மணிக்கு மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்தோமா, அதுக்கு இந்த புதினா கொத்தமல்லி கொடுத்தாவ. ஆனால் நேற்று நைட்டு 9 மணி ஆகிடல. நமக்கு 9 மணி ஆனாலே தூக்கம் தான் வரும், அடுத்து வேலை செய்யவே தோணாது. அதனால் என்ன பண்ணேன், எடுத்து அப்படியே கவரில் வச்சேன்னா, அப்படியே வச்சுருந்தேன்னா சுத்தமாக கெட்டு போயிடும், எதுவுமே நமக்கு உபயோகப்படுத்தவே முடியாது. அதனால் என்ன பண்ணிட்டேன், இப்போ இந்த பால் எப்படியும் இந்த சிம்மில் வச்சு கொதிக்க வரைக்கும் சும்மா தான் நிற்கணும், அதனால் இதை எடுத்து வச்சிரும் அப்படின்னு டக்குன்னு ஒரு மூளை வேலை செஞ்சு தான் உடனே நான் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். இந்த நமக்கு தெரிஞ்சவிய தான், அக்கம் பக்கத்தில் இருக்கவிய தான் வச்சுக்கோங்களேன். நம்ம ஏதாவது ஒன்று நம்ம வீட்டில் ஏதாவது நடந்தால் மட்டும், இல்லை நமக்கு ஏதாவது நடந்தால் மட்டும், ஏன் இவளுக்கு மட்டும் இப்படி இவள் மட்டும் ஏன் இப்படி செய்தா அப்படின்னு யோசிக்காவ. இதே இது அவங்க சொந்தக்காரங்களோ இல்லை அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கோ அப்படி நடந்துச்சுன்னா அது யதார்த்தமாக எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டில் ஒரு புதுசாக ஒரு பொருள் வாங்குதோன்னு வச்சுக்கோங்களேன், இவள் மட்டும் எப்படி இந்த பொருள் வாங்கலாம், அப்போ நம்மளும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லாட்டி புதுசாக நம்ம ஏதாவது செஞ்சோம், நம்ம வீட்டில் வித்தியாசமாக ஏதாவது செய்தோம் அப்படின்னா இவள் எப்படி செய்யலாம், அப்போ நம்மளும் செய்யணும், இவளுக்கு மேலே ஒரு படி மேலே செய்யணும் அப்படின்னு யோசிக்காங்க. அது ஏன்னு தெரில, நம்ம வந்து ஒரு படி எப்போவுமே கீழவே இருக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்து பழக்கப்பட்டவங்க பார்த்திங்களா. அதனால் நம்ம வந்து 4 பேரை மாதிரி நல்ல முறையில் வாழ்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு பொறுப்பே இல்லை. அவளை விட ஒரு படி மேலே போகணும் அப்படின்னு நினைக்காங்க. கரெக்டு தான், மேலே போட்டோம், எல்லோரும் நல்லா இருக்கிறது நல்லது தான், நம்ம அதை விட மேலே போகணும் அப்படின்னு நம்மளும் யோசிப்போம்ல. போட்டிக்கு ஆளுன்னா வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கோன்னே. சரி இருக்கட்டும், இது வரைக்கும் போதும் அது வரைக்கும் பார்ப்போனே. புளி என்ன ரேட்டு தெரியுமா? ஐயா பாஜ் ஏய் செம ரேட்டு பார்த்துக்கிடுங்க. ஆனால் புளி இல்லாமல் நம்ம சோறு பொங்க முடியுதா? வருமானம் கூட மாட்டேங்குது, ஆனால் விலைவாசி கூடுது. என்றைக்கு இது ஒரு முடிவு காலம் வரும்னு தெரியல. கிராமத்துலலாம் ரொம்ப சம்பளம் கம்மியாக தான் இருக்கும். சிட்டி சைடு போனால் தானே நமக்குலாம் சம்பளம் ஜாஸ்தியாக இருக்கும். வயசான காலத்தில் குடும்பத்தை விட்டுட்டு எப்படி போவேன்னு. அதுக்கப்புறம் தோசையை பார்த்தீங்கன்னா நல்லா கறிக்கிட்டேன். ஒரு தோசையை ஊற்றிட்டு பிள்ளைகிட்ட போய் பேசியிருந்தேன்னா கறிக்கிட்டேன். சரி எங்கள் வீட்டுக்காரிகிட்ட கொடுக்கலான்னு பார்த்தேன். சாப்பிட தான் செய்வா, ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆனால் அதை சாப்பிட முன்னாடி ஒரு 10 கேள்வி கேட்பேன். அந்த 10 கேள்விக்கு நான் பதில் சொல்கிறதுக்குள்ளே அந்த தோசையை நம்மளே சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா புளியோதரை தானே கிண்ணே, குழம்பு ஒன்றும் இல்லை, பொடியை வச்சு தான் சாப்பிட போகிறேன். சாம்பார் கொஞ்சோண்டு கிடக்கு, பழைய சாம்பார், அது வந்து அவிய சாப்பிட்டு கூடாது. அதனால் நான் பொடி வச்சு தோசையை சாப்பிட போகிறேன். இன்னைய பொழுது இப்படி தான் போச்சுமா.